ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு சாப்பாடு சுட சுட சோறுங்க. வீட்டரிசி சோறு. இது சிக்கன் கிரேவி, சிக்கன் இல்லாத சிக்கன் கிரேவி, வித்தவுட் சிக்கன் கிரேவிங்க. சூப்பராக இருக்கும். சிக்கன் மட்டும்தான் மிஸ்ஸிங்காக இருக்குங்க. மற்றபடி இந்த புரட்டாசிக்கு ஏற்ற ஒரு சூப்பரான கிரேவிங்க. ஒரு தடவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி வித்தவுட் ப்ரான் தொக்கு, இறால் இல்லாத இறால் தொக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புரட்டாசி மாதத்தில் இப்படிலாம் பேசக்கூடாது. நமக்கு புரட்டாசிக்கு ஏற்ற சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷுங்க. களிங்க, காலையில் கிண்டின களி, தயிருங்க. இவ்வளோ தான். காலையில் களி சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் இருந்தது, அதை வீணாக்காமல் இப்போ மதியம் கொஞ்சம் சாப்பிட்டுடுவாங்க. ஏன்னா சாப்பாடு இல்லாமல் ஒவ்வொருத்தர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சாப்பாட்டை வீணாக்கக்கூடாதுங்க. இப்போ சாதம் ஒரு 2 கரண்டி எடுத்து வச்சுட்டு அதில் வித்தவுட் சிக்கன் கிரேவியை ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அட 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 அப்படி இருக்குங்க. உண்மையாக தான் சொல்கிறேன், பொய்லாம் நான் சொல்லலை. நீங்கள் ஒரு தடவை இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். இது ப்ரான் தொக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, பீக்கங்காய் தொக்கு தான் அப்படி சொன்னேன். ஒரு இறால் தொக்கு மாதிரியே இருக்கும். செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். களியும் வச்சுட்டேங்க. இதில் நம்ம கிரேவியை ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். கறி குழம்போட சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். புரட்டாசியில் அப்படிலாம் பேசக்கூடாது, பெருமாளே நம்ம மன்னிச்சிடுங்க. செம்ம டேஸ்டான ஒரு சாப்பாடுங்க. புரட்டாசியை காமன் செட் பண்ணுறதுக்காகவே இந்த சாப்பாடு செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். செம்ம டேஸ்ட்டுங்க. இதை அடிச்சுக்க ஆளே இருக்காது. நீங்கள் புரட்டாசி 30 நாள் என்ன, வருஷம் 365 நாளுமே நான் இதை சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னே சொல்லுவீங்க. அப்படி ஒரு பக்காவான டேஸ்ட்டில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.